இந்த கருப்பெரும்புகளுடைய கூட்டத்துக்கு காட்டுக்கு நடுவுல ஒரு சாப்பாடு டப்பா கிடைக்குது. அதை பார்த்த உடனே அவங்களுடைய லீடர் அந்த டப்பாக்குள்ள போய் பாக்குது. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சக்கரை கட்டிகளா இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அடுத்த செகண்ட் அதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே வெளியில ஓடி வந்து அவங்க டீம் கிளாஸ் சிக்னல் கொடுக்குது. கொடுத்த உடனே அந்த எறும்புகள் அப்படியே அந்த டப்பாவையே தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த டப்பாக்குள்ள வேற ஒரு குட்டி வண்டு இருக்குது. இவங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த வழியில ஒரு பச்சுவந்தி வருது. அதை பார்த்த உடனே இந்த எறும்புகள்லாம் பயந்து போய் கீழே விழுந்து கிடக்கிற சக்கரை கட்டிகளுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்குதுங்க. ஆனா அப்ப கூட அந்த பச்சுவந்தி இதுங்களை கண்டுபிடிச்சிடுது. கண்டுபிடிச்சி இதுங்களை சாப்பிடலான்னு பார்க்கும்போது டப்பாக்குள்ள இருக்கிற அந்த குட்டி வண்டு ஏதோ ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்புது. அதை கேட்ட உடனே அந்த பச்சுவந்தி உள்ள ஏதோ ஒரு பயங்கரமான உயிரினம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. அந்த குட்டி வண்டி இவங்களை காப்பாத்தினதுனால அந்த எறும்புகளுடைய லீடர் அதுகிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி இவங்களும் அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய காலனிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வழியில சிகப்பெருமுங்க வந்து இவங்களை வழி மடக்குதுங்க. உடனே இவங்களுடைய லீடர் ஒரு சக்கரை கட்டி எடுத்துட்டு போயிட்டு அதுங்களுக்கு கொடுத்து அதுங்களை வழிவிட சொல்றாரு. ஆனா அதுங்க அதை வாங்க மறுத்துடுதுங்க. மறுத்துட்டு இவங்களுக்கே தெரியாம இவங்க போற இடத்துக்குலாம் இவங்க பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுங்க. இவங்க ஒரு வழியா அந்த சக்கரை கட்டிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. வந்து அதுல ஒரு சக்கரை கட்டை எடுத்து அவங்களுடைய ராணிக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ராணி அதை சாப்பிட அடுத்த செகண்டே பார்த்தா மிஷின் கன் மாதிரி ஏகப்பட்ட முட்டைகளை போட்டு குழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா மறுநாள் என்ன ஆகுதுன்னா அந்த சிகப்பெருமங்கள்லாம் இவங்க ஊருக்கே வந்து இவங்களுடைய ஊரை சுத்து போட்டு இவங்க மேல போர் போடி ஆரம்பிச்சிடுதுங்க. எப்படின்னா கல்லு அப்புறம் பல்லு குத்துற குச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து இவங்களை தாக்குதுங்க. பதிலுக்கு இவங்க காது கொடையிற பட்ஸ் மாத்திரன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுங்க அங்க இருந்து போற மாதிரி தெரியல. அதனால கடைசியில இவங்க கிட்ட இருந்த பட்டாசுல எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு தலைமுறை கொளுத்திடுறாங்க. அது பயங்கரமா பறந்து போய் அந்த சிகப்பெருமங்களுக்கு நடுவிலேயே விடுச்சு அதுங்க எல்லாமே பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுது.